ஸ்டெர்லைட் ஆலை மூடலுக்கு எதிரான வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் முழுக்க விதிமீறல்கள் நடந்துள்ளன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன வெங்கடேசன், விவரிங்க. வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை மூடலுக்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. கடந்த விசாரணையின் போதே தமிழ்நாடு அரசுக்கு தரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தது. குறிப்பாக காப்பர் கழிவுகளை விரைவாக அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லையா, கடந்த 6 ஆண்டுகளாக அந்த காப்பர் கழிவுகள் ஏன் அகற்றப்படாமல் உள்ளது என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்த சூழலில் இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த உள் எண்ணத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். காப்பர் கழிவுகளை அகற்ற வேதாந்தா நிறுவனத்திற்கு இறுதி வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காப்பர் கழிவுகளை வேதாந்தா நிறுவனம் நிறைவேற்றாத பட்சத்தில் அதை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அப்புறப்படுத்தி அதற்கான செலவை வேதாந்தா நிறுவனத்திடம் வசூலிக்கும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று தொடங்கிய அந்த இறுதி விசாரணையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் தொடர்ந்து இந்த வேதாந்தா நிறுவனம் எவ்வாறு விதிமீறல்களை செய்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக பாஸ்பேட், ஜிப்சம், காப்பர் கழிவுகளின் மாதிரிகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முன் தாக்கல் செய்து இதுதான் இந்த மாதிரிகள் என சுட்டிக்காட்டி வாதங்களை தொடங்கினார். குறிப்பாக அவருடைய வாதத்தில் இந்த காப்பர் கழிவுகள் அபாயகரமானவற்றை என்ற சான்றளித்த பிறகு சாலை கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்த முடியும் என்றும், தொடர்ந்து இது போன்ற விதிமீறல்களை வேதாந்தா நிறுவனம் சர்வதேச அளவில் ஜாம்பியா உள்ளிட்ட நாடுகளில் செய்துள்ளது. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை சீல் வைத்து மூடிய நடவடிக்கை சரியானது என சுட்டிக்காட்டி வாதிட்ட போது தலைமை நீதிபதி வேதாந்தா நிறுவனத்தின் வழக்கறிஞரிடம் முழுக்க தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டிய வாதங்களை பார்த்தால் இந்த விதிமீறல்கள் முழுமையாக நடந்துள்ளதே என்று கேள்வி எழுப்பினார். தற்போது அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் வேதாந்தா நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான் தற்போது விளக்கவாதங்களை முன்வைத்து வருகிறார். இந்த விளக்கவாதங்கள் நிறைவடையும் பட்சத்தில் இன்றே வேதாந்தா நிறுவனத்தின் அந்த மேல்முறையீடு மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தேசித்துள்ள நிபுணர் குழு கொடுத்த உத்தரவும் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.